போயம் படிச்சாச்சா இல்ல அம்மாக்கு ஐஸ் வைக்கிங்க வந்தீங்களா? அவ சிரிக்கிற சிரிப்பை பார்த்தா எனக்கு என்னமோ பெரிய ஐஸ் கட்டியை தூக்கி உன் தலைமையில வைக்க தான் வந்திருப்பான்னு எனக்கு தோணுதுமா. என்ன ஐஷு, சரிதானே? மகா ஏய் பிரீத்தி, ஏய் ஏய் என்னடி ஆச்சு? ஏய் மகா மகா, என் வாழ்க்கையே போச்சு மகா. நான் ஏமாந்துட்டேன், என்னை ஏமாத்திட்டேன். ஏய் என்னடி சொல்ற? ஒன்னும் புரியல. நம்ம நினைக்கிறவங்க எல்லாருமே நம்மளுக்கு உண்மையா இருப்பாங்கன்னு நினைக்கிறது ரொம்ப தப்புங்கிறது இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ என் வாழ்க்கையே போச்சு. ஏய் என்னடி பேசிட்டு இருக்க? என்ன ஏமா என்ன பேசிட்டு இருக்க? நீ பாட்டுல வந்த அழுத என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க, என்னமா? மகா நான் எப்படி மகா சொல்லுவேன்? என்னால முடியல மகா, என் வாழ்க்கை போச்சு அவ்வளவுதான். என் பெத்தவங்களை தேடி போனா என்ன திட்டியே கொன்றுவாங்க. அதனாலதான் உன்னை தேடி வந்தேன் மகா, உங்ககிட்ட பேசணும் மகா. மகா பார்த்தா தாண்டி ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு, என்ன பாரு, நல்லா தானே பேசிட்டு இருந்த, என்ன நடந்துச்சு? மகா தனியா பேசணும்டி. வாயா ப்ளீஸ், எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீ மட்டும்தான். இப்போதைக்கு உன்கிட்ட எல்லாத்தையும் நான் சொல்றேன். ஆடி போமா, ஏதோ தனியா பேசணும் அந்த பொண்ணு நினைக்குதுல, போ. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ நான் ஒன்றும் நினைக்கல, நீ முதல்ல போய் பேசிட்டு வாமா. சரிங்க அக்கா. டேய், நானும் நிறைய டைம் அவனுக்கு கால் பண்ணிட்டேன்டா. ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னே வருதுடா, இல்லைன்னா நாட் ரீச்சபிள்னே வருது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இப்போ என்னடா பண்றது? டேய் ஃபர்ஸ்ட் புலம்பாம இரு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, என்ன பார்த்துக்கலாம். என்ன சஞ்சுக்கு கால் பண்ணேன். கலைய உங்க வீட்டுக்கு போக சொல்லிட்டு தான் வந்த. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணேன். அங்கே ஏதாவது வந்தா இருக்க சொல்லுங்க, பேசி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சஞ்சு கால் பண்ணேன். அப்போ கலை சஞ்சு கூட தான் இருக்காங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அவ பர்மிஷன் போட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா. நீ எதுக்கு கால் பண்ணி கேளு. நீ இப்போ சஞ்சு கால் பண்ணினா கலை அங்கே போயிருக்காளான்னு தெரியும். சரிடா. என்னதாண்டி பிரச்சனை? நீ தான் சொன்ன நம்ம ஷாப்பிங் போலாண்டி, நான் இன்னைக்கு காலேஜுக்கு மொத்தமாகவே நான் பர்மிஷன் போட்டுட்டேன்னு சொல்லி சொன்னேன். இல்லை எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னியா இல்லையா? சரி நம்மளும் பர்மிஷன் போடலான்னு நான் லீவுக்கு அங்கே போகிறேன். அதுக்குள்ளே பெரிய பிரளயமே உருவாக்கி நீ இப்போ ஆசிரமத்தில் நின்றுக்கிட்டு இருக்க. என்ன பேசணும், என்ன நடந்துச்சு, இப்போ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? எனக்கு ஒன்றுமே புரியல. என்னவோ வாழ்க்கை போச்சு? உனக்கு என்னடி பிரச்சனை சொல்லு. மகா நம்ம யாரெல்லாம் நம்புறோமோ அவங்களாம் நம்மளை ஏமாத்திட்டு தான் இருப்பாங்கல்ல. நானும் ஏமாத்திட்டேன் நீ வாழ்க்கையில. பிரீத்தி எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. பிரீத்தி என்னடா வாய் திறந்து சொல்லுடி. சொல்லாம ஏமாத்திட்டு சொன்னா நான் எப்படி நினைச்சுக்கிறது? என்ன உனக்கு ராஜேஷனுக்கு சண்டையா? சண்டை போடுறவளா இருந்தா ஏறிக்கிட்டு சண்டைக்கு தான் போவ. நீ அப்படிப்பட்ட ஆளுதான். ஆனா இப்படி நீ அழுதுட்டு வந்து நிக்கிற அளவுக்கு, அது ஏங்கிட்ட வந்து நிக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை உனக்கு? ஹலோ கவின், கேக்குதா? சஞ்சுமா எனக்கு கேக்குது. பிரீத்தி வந்தாங்களாங்க? அண்ணா நான் கலை பேசுறேன். இல்லைண்ணா இன்னும் அவ இங்கே வரவே இல்லை. நாங்களும் ரொம்ப நேரமாக ஃபோனுக்கு ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கோம், எடுக்கவே மாட்டேங்கிறா. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னே வருது. என்ன ப்ராப்ளம், என்னாச்சு? என் கார்த்தி அரைகுறைமாக தான் சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன நடந்துச்சு? பக்கத்தில் ராஜேஷன் இருக்காங்களா? கலை போயிட்டியா? சரி, என்ன ப்ராப்ளம் என்ன ஏதுங்கிறத நான் அப்புறமா தெளிவாக உனக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்கிறேன். அந்த பொண்ணு பிரீத்தி வந்தால் தயவு செஞ்சு பேசி வீட்டில் உட்கார வைங்க. எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்னு சொல்லி உட்கார வைங்க. நாங்கள் வந்துடுறோம், ஓகேவா? தேடிட்டு தான் இருக்கோம். வந்தால் உடனே கால் பண்ணுங்க, ஓகேவா? சஞ்சுமா, என் பொண்டாட்டி வந்தானா அவளை எங்கேயும் போக விட்டுறாதீங்க.
அவன் என்னமோ என்கிட்ட சொல்ல வந்தாம்மா, அதை கூட நான் காது கொடுத்து கேட்கல. அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில ஒரு பெரிய புயல் அடிச்சிருச்சு. டேய் சும்மா இல்ல, பயந்துட போறாங்க. புயலா? என்ன ராஜேஷனா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஓ, ஒண்ணுமே புரியல. புயலுங்கிறீங்க? ஆமா, அவன் இன்னைக்கு காலேஜ் தானே போகணும். ஏதோ செமஸ்டர் வருது, நான் இல்லை போர்ஷன்ஸ்ல கம்ப்ளீட் பண்ண 2 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணும்போது கூட சொன்னா. இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, ஒண்ணுமே புரியல. அண்ணா, ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு மட்டும் தெரியுது, என்ன ப்ராப்ளம்னு தெரியல. சரி, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு தேடுங்க. வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக நாங்கள் அவளை இங்கே இருக்க வச்சிடுறோம். என்ன ப்ராப்ளம்னு எங்களுக்கே ஒன்றும் புரியல. சரி இருங்க, நான் மகாக்கு ஒரு கால் பண்ணுறேன். சஞ்சு, ஒரு ப்ராப்ளம் தான், ஓகேவா? நான் எல்லாத்தையும் மெதுவாக எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த பொண்ணு வந்தா வீட்டில் இருக்கு வைங்க. மகா கூப்பிடுங்க. அப்புறம் நந்தினி அந்த பொண்ணுக்கு கூப்பிடுங்க. எல்லாருக்கும் கூப்பிட்டு என்ன எதுவும் கொஞ்சம் விசாரிங்க. நான் சசிக்கு கால் பண்றேன். எல்லாத்தையும் நான் கேட்கறேன். யாரு வந்தாலும் சரி அந்த பொண்ணை இருக்க சொல்லுங்க. எதா இருந்தாலும் பேசி புரிய வச்சுக்கலான்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. கலை, முதல்ல அந்த பொண்ணு மகாக்கு கால் பண்ணி கேளுங்க. அங்க ஏதாவது ஆசிரமத்துக்கு ஏதாவது போயிருக்காங்களான்னு கேளுங்க. ஆசிரமத்துக்கு? சரி, மகா கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன். அவளுக்கு ஃபோன் பண்ணால் அவள் சொல்லுவா. சரி, நீங்கள் பாருங்கள், நாங்கள் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கூப்பிட்றோம். எதாக இருந்தாலும் உடனே கால் பண்ணுங்கள். என்ன ஏதுன்னு எங்களுக்கு பிரச்சனை ஒன்றுமே விளங்கலை. ஆனால் ஏதோ பெரிய ப்ராப்ளம் மட்டும் இருக்குது. இதை அதனால் கோச்சிட்டு வந்திருக்கான்னு மட்டும் புரியுது. சரி ஓகே, அவள் கோவம் ஒன்றும் அவ்வளோலாம் இருக்காது. என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரி, நான் வைக்கிறேன். நான் மகா கால் பண்ணுறேன். வைங்க. அங்கேயும் போலனா அப்போ எங்கடா போனா என் பொண்டாட்டி? ஐயோ, நான் என்னடா பண்ணுவேன்? என்ன நம்பியே வந்தாலே, இப்ப அவளை நான் கைவிட்டுட்டேன்னா கண்டிப்பா வேணே தப்பா புரிஞ்சிருப்பால. நான் இப்ப என்னடா பண்ணுவேன்? என் உயிரடா அவ என்னை விட்டு போயிட்டாளா? பிரீத்தி, டேய், நான் என்ன சொன்ன? அழுகாதுன்னு சொல்லி சொன்னா இல்லையா? நீ அழுகிறதால மட்டும் ஒரு பிரச்சனை இங்க தீர்ந்து போறது கிடையாது. என்ன, எந்த ஒரு பிரச்சனையுமே எந்த ஒரு தப்புமே செய்யறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கணும்டா. தப்புன்னு தெரிஞ்சு பண்றது தெரியுமா? அதுதான் மிகப்பெரிய தப்பு. யோசிச்சு எதா இருந்தாலும் முடிவெடுங்க. உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப பாரு எவ்வளவு பெரிய பிரச்சனை கொண்டு நிறுத்திருக்கிறேன். அதுக்காக இந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன, எல்லா பிரச்சனைக்குமே முடிவு இருக்கு. அதே மாதிரி இதுக்கு ஒரு முடிவை நம்ம கொண்டு வரலாம். நீ ஒண்ணு கவலைப்படாத. என்ன ஏதுன்னு பாப்போம். நீ ஃபர்ஸ்ட் புலம்பாம அமைதியா இரு. என்ன, எப்படிடா புலம்பாம இருக்க சொல்றீங்க? எவ்வளோ ஒருத்தி வந்து அவ வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன்னு சொல்றா. இவன் தப்பா புரிஞ்சுட்டு போயிட்டா. நான் இப்ப என்னடா பண்ணுவேன்? என்ன நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டால. பிரீத்தி, நான் தப்பு பண்ணல பிரீத்தி, என்கிட்ட வந்துரு பிரீத்தி. டேய் ஓடும் மேகங்கள் ஓய்வு கொள்ளலாம், மழையாய் பொழிந்தே தன் வாரம் தீர்க்கலாம், அழுதால் கூட தீரா சுமையே, காதல் தீய கருகும் இமையே, காதல் 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 இனித்திடும் நரகமா, காதல் காதல் வலித்திடும் சொர்க்கமா. இப்போ என்ன ப்ராப்ளம்னு சொல்ல போறியா இல்லையா பிரீத்தி? இங்க பாரு, நீ டென்ஷன் ஆகுறத விட எனக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகுதுடி. என்னன்னு சொல்லு. மகா, இரு ரிங்க போயிட்டு இருக்கு, எடுக்கிறான்னு பார்க்கலாம். என்ன, சஞ்சு கூப்பிடுறான். ஏய், என்னடி என்ன பண்ணிட்டு இருக்க? சஞ்சு கால் பண்றா. இப்போ எனக்கு ஃபோன் கொடுக்குற? ஏய் லூசு, ஏன்டி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண? பிரீத்தி, நீ பண்றத பார்த்தா எனக்கு அவ்வளவு கோவம் வருது. ஓங்கி அப்பிடுவேன். என்னடா உனக்கு பிரச்சனை? பேரு நீ ஏன் ஃபோனை புடிங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ண? எல்லாம் காரணமா தான் மகா சொல்றேன். என்னடி ஃபோனவே எடுக்கல? அம்முக்குட்டிக்கு பால் வேணுமா? சரி இரு, அம்மா எடுத்து தரேன். ஒரு நிமிஷம் இரு. ஏய், முதல்ல நீ எனக்கு போய் சாப்பாடு கொடு, நான் பாத்துக்கிறேன். கொண்டா ஃபோனை, நான் கால் பண்றேன். ஏய் இருடி, இன்னொரு தடவை ட்ரை பண்றேன். The number you are trying to call is currently not reachable. ஏய், இப்பதானே ரிங் போச்சு, அதுக்குள்ள நாட் ரீச்சபிள்னு வருது. அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. என்னன்னு தெரியலையே. ஒருவேளை பிஸியா இருப்பாளோ? ஆசிரமத்துல என்னடி பிஸியா இருக்கிறதுக்கு அங்க வேலை இருக்கு. சோ என்ன பண்றதுன்னே தெரியலையே. முதல்ல போய் கேசவன் பசி ஆத்திட்டு வா, இல்ல பாலை கொண்டு வந்து கூட அவன்கிட்ட கொடு. போனை கொடு, நான் ட்ரை பண்றேன். இல்லனா என்ன ஏதுன்னு பார்க்கலாம். சரி, இந்த போனு நான் போய் அவனுக்கு பாலாத்தி கொடுத்துட்டு வந்துடுறேன். சரியா?
இப்பயாவது சொல்லுடி, என்னதாண்டி பிரச்சனை உனக்கு? மகா, ராஜேஷ் ராஜேஷ் என்ன ஏமாத்திட்டான். எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். என்னது? நம்பிக்கை துரோகம் பண்ணாங்களா? ஏன் புரியல என்ன? இதுதான் மகா நடந்துச்சு. இதை நான் காதால கேட்டுட்டேன். இன்ன வரைக்கும் உயிரோட இருக்கேன்னு பாத்தியா? அவனை நான் எவ்வளவு லவ் பண்ணேன். என் பேரண்ட்ஸ் எதிர்த்துக்கிட்டு அவனை வந்து நான் கல்யாணம் பண்ணேன். ஆனா அவன் கடைசியா என்னை எப்படி ஏமாத்திருக்கான் பாத்தியா? ஏண்டி நீ என்ன பைத்தியமா? யாரோ ஒரு பொண்ணு வந்து சொல்றான்னா அப்படியே புருஷன் மேல சந்தேகப்பட்டுருவியா நீ? அப்ப நீ இங்க பாரு, என்ன பொறுத்த நீ உண்மையால லவ் பண்ணல. இல்ல மகா, அந்த பொண்ணு அழகில தெரிஞ்சது. அது எப்படி? நான் வீட்ல இல்லாத போது இவன் இப்படி போய் பண்ணிட்டு இருப்பான். என்கிட்ட அன்னைக்கு போய் சொன்னா, எங்கடா குடிச்சேன்னு கேட்டதுக்கு வீட்ல தான் குடிச்சேன்னு சொன்னா. ஆனா அவன் நிஜமாவே வீட்ல குடிக்கல, டீச்சர் தான் போய் குடிச்சிருந்திருக்கா. ஐயோ, அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாண்டி. இனி நான் அவன் கூட வாழவே மாட்டேன். அவன் எனக்கு வேணாம். என் காதல் பொய்யாயிடுச்சு. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல. ஏன் ராஜேஷ் இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட நான் நினைக்கல. என்னை இப்படி ஏமாத்திட்டான்னு. என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி என் அம்மா வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோ. என் அம்மா என்னை கேட்குற ஒரே ஒரு வார்த்தை, நீயா தானே தேடி போன, அனுபவின்னு சொல்லிடுவாங்கடி. ஏற்கனவே மனசு உடைஞ்சுதான் போயிருக்கேன். அதனாலதான் ஒன்று தேடி வந்தேன். எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீ மட்டும்தான் மகா. எனக்கு அவன் வேணாம். எனக்கு அவன் வேணாம். எனக்கு அவன் துரோகம் பண்ணிட்டான். இனி நான் அவன் கூட வாழ மாட்டேன். எனக்கு அவன் வேணாம். ஏய் பிரீத்தி, உன் பெயின் என்னால புரிஞ்சுக்க முடியுதுடி. ஆனா ராஜேஷ் அண்ணா அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அந்த பொண்ணை வேணா நம்ம விசாரிக்கலாண்டி. இந்த விஷயத்துல அந்த பொண்ணை போய் விசாரிக்கிறதுல என்னடி இருக்கு? ஒரு பொண்ணு எந்த விஷயத்துல வேணாலும் போய் சொல்லுவா. இந்த விஷயத்துல போய் சொல்லுவாளா? நீயும் பொண்ணுதான், நானும் பொண்ணுதான். ஆனா யாராவது போய் சொல்லுவாங்களா? சொல்லுடி. ஏதாவது உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம்டி. அதானே. அடியே, இது சென்சிட்டிவான விஷயம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இதுல நீ உன் புருஷனை மட்டும் சந்தேகப்படல, உன் காதலே நீ சந்தேகப்படுற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு ராஜேஷன் அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். 4 வருஷமா 2 பேர் சேர்ந்து வாழாம தானே இருந்தீங்க. அப்போது இந்த இடப்பட்ட காலத்தில் 2 பேர் சேர்ந்து வாழவே இல்லை. 4 வருஷம்னா குழந்தைங்க, அந்த பிளானிங்காக மட்டும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை தொடங்காமல் இல்லடி. நாங்கள் எப்படி ஒரு சூழ்நிலையில கல்யாணம் பண்ணிட்டு வந்தோன்னு உனக்கு நல்லாவே தெரியும். என்ன என் அப்பா அம்மா யாரும் ஏற்றுக்காம அவன் தான் என்னோட கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். கடைசியா குழந்தை நாங்கள் பெற்றுக்கிட்டா இதுக்காக தான் கல்யாணம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னு ஒரே வார்த்தையில் கேட்டுருவாங்கடி. அந்த வார்த்தை எங்களுக்கு வேணாம்னு சொல்லிதான் நாங்கள் குழந்தைய 4 வருஷமா தள்ளி போட்டிருந்தோம். ஆனால் அது 4 வருஷம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தோம். இப்போ இடப்பட்ட காலத்துல தாண்டி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழவே ஆரம்பிச்சோம். ஆனால் அவன் இப்படி பண்ணுவான்னு நினைக்கலடி. பிரீத்தி, உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. ஆம்பளைங்களோட ஃபீலிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன எப்படி சொல்கிறது? உங்ககிட்டயே தப்பாக நடந்துக்கணும்னு நினைக்காத அவங்க எப்படி இன்னொரு பொண்ணுங்கிட்ட தப்பாக நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்க முடியும்? இல்லை மகா, இல்லை, அவன் தப்பு பண்ணியிருக்கான். எனக்கு அவன் வேணாம். ஐயோ, வாழ்க்கையே போச்சு. அவனை நம்பி தானடி இங்கே விட்டுட்டு போனேன். ஆனா இப்படி என்னை நடுத்தரவுல விடுவான்னு நினைக்கல மகா. இங்க பாரு மகா, இது என்னோட வாழ்க்கை. இதுல யாரும் தலையிட வேணாம். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு மகா. அவன் மூஞ்சில முடிக்க கூட எனக்கு பிடிக்கல. அவன் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவன் எனக்கு வேணாம். இனிமே நான் அவன் கூட
பிடிக்கல. ஒரு 3 மாசம் மட்டும் நான் இங்க இருந்துக்கட்டுமா? வேற எங்க போறதுன்னு எனக்கு தெரியலடி. அதனால தான் உன்னை தேடி வந்தேன். எனக்கு அவன் வேணாம். அவன் வேணாம். அவன் என்னை ஏமாத்திட்டான். நான் அவன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்ல போனேன்டி. ஆனா அது சுக்கநூறா உடைச்சிட்டான்டி. இனி அவன் எனக்கு வேணாம். இல்ல, நான் இங்க தங்குறதுனால உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லு. நான் வேற எங்கேயாவது போய்க்கிறேன். ஆனா இனி நான் அவன் கூட வாழ மாட்டேன். எனக்கு அவன் வேணாம். என் காதலே மொத்தமா முறிஞ்சிருச்சு. அவனை எவ்வளவு லவ் பண்ணேன் தெரியுமா? ஆனா என்ன அவன் ஏமாத்திட்டான். அவனுக்காக தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். அவன் ஒருத்தன் தான் இனி எனக்கு எல்லாமும் நினைச்சேன். ஆனா எப்படி அவனுக்கு என்ன ஏமாத்த மனசு வந்துச்சுன்னு தெரியல. இனி நான் அவன் கூட வாழ மாட்டேன். எனக்கு அவன் வேணும் மகா. என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோ மகா. நான் செஞ்சுக்கிட்டே கலைக்கிட்டே போகணும். என்னை பிரெயின் வாஷ் பண்ணி அவன் கூட சேர்ந்து வாழ வச்சிருவாங்க. எனக்கு நம்பிக்கை திராவம் பண்ணவன் கூட நான் வாழ மாட்டேன். நீ ஒருத்தி மட்டும்தான் நியாயம் என்னமோ அதை பார்ப்பேன். அதனால தான் உன்னை தேடி வந்து என்னை கைவிட்டுறாது மகா. ஆனா உன் காலில் வந்தாலும் விளையாடுறேன். ஏய் பைத்தியம், பிச்சிருவேன். காலில் விழுகிறாளாமா. நான் யாரடி உனக்கு? காலில் விழுகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அழாத. ஒரு பொண்ணா இருந்து பார்க்கும்போது உன் ஃபீலிங்ஸை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. தான் புருஷன் இன்னொரு பொண்ணு கூட தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னா அதை எந்த பொண்ணாலையும் தாங்கிக்கிற முடியாது. ஆனால் என்னை பொறுத்தவரை ராதேசன் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். ஆனால் உன்னோட இடத்துல இருந்து பார்க்கும்போது உனக்கு தோன்ற விஷயம் தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நல்லா யோசிச்சு முடிவெடு. உனக்கு இங்கே இடம் இல்லாமல் வேற என்னடி பண்ண போகிறேன்? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். என்ன, நீ ஒன்றும் கவலைப்படாத. எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம சுலபமாக சரி பண்ணிடலாம். ஆமாம், என்ன சந்தோஷமான விஷயத்த சொல்ல போனேன்? அது ஆராரிரோ என பாடிட இன்னுயிரின் துகள் இங்கே என் கண்ணின் கருவிழியாய் நீ இருப்பாய் என்றிருந்தேன். சொல்லுடி. அது காலேஜில் எனக்கு ப்ரமோஷன், ஐ மீன் நான் இப்போ இருக்கிற இதை தாண்டி கொஞ்சம் ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்கிட்ட சொல்லலான்னு போனேன். அப்போதான் இது எல்லாம் போய் சொல்கிறேன்னு நல்லாவே தெரியுது பிரீத்தி. ஒரு சந்தோஷமான விஷயத்த அவங்கிட்ட நான் சொல்ல போனேன்டி அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ அம்மாவாக போகிறேன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. பரவாயில்ல, என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சொல்லணும்னு தோணாது. புருஷங்கிட்ட மட்டும்தான் தான் தாயாக போகிற விஷயத்த ஒரு பொண்ணு சொல்லணும்னு நினப்பா. என்னதான் ராதேஷ் அண்ணனை நீ வெறுத்தாலும் அந்த காதல் உன் மனசுக்குள்ளே இருக்கதா செய்யும். இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு கூடிய சீக்கிரத்திலே கிடைக்கும். ஆனால் இப்போ உன் வயிற்றில் வளர்கிற இந்த குழந்தை தான் உங்கள் 2 பேர்த்தையும் மறுபடியும் சேர்க்க போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி. நீ அம்மாவாயிட்ட அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதை வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிற இல்லை, அது ரொம்ப கொடுமை. கண்டிப்பாக நீயும் புருஷனும் ஒன்று சேருவீங்க. சேர்த்து காட்டுறேன். இந்த பிரச்சனை யாரால எதனாலன்னு கண்டுபிடிச்சி இந்த குழந்தையே உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்துரும். அப்படியா? சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. உனக்கு நான் இருக்கேன், ஓகேவா? எப்போதுமே இருப்பேன். நான் இங்கே இருக்கேன்னு யாருக்கிட்டே சொல்ல வேணாம். அதனால தான் ஃபோனை பிடுங்கிட்டேன். யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன். என்ன, உனக்கு நான் இருக்கேன். ஆனால் பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நம்ம கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா? கவலைப்படாத. மகா, எனக்கு சத்தியம் பண்ணு மகா. நான் அப்படி கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காத. என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோடி. நான் சொல்ல மாட்டேன்டி, சின்ன குழந்தைத்தனமா. சத்தியம்லாம் ஒன்றும் தேவையில்ல. இல்லை மகா, லூஸு. நான் சொல்ல மாட்டேன். என்ன, நீ ஒன்றும் கவலைப்படாத. சீக்கிரமாகவே உன் ப்ராப்ளம் சரியாகும். மகாக்கா, மகாக்கா. யாரு?
உங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஆம்பளை ஆளுங்க ஒரு 4-5 பேரு, பொண்ணுங்க ஒரு 2 பேர் வந்திருக்காங்கக்கா. மகா, அவங்க எல்லாரும் தான் தேடி வந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் மகா, யார்கிட்ட எதையும் சொல்லாத. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரி, ஓகே, நீ உள்ளே இரு, நான் வரேன். ஏன்டி ஃபோன் பண்ணா எடுக்கவே இல்லை? ஃபர்ஸ்ட் டைம் ரிங்கு போச்சு, அப்புறம் சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. உன்னை தானே கேட்டுட்டு இருக்கோம், சொல்லு. அது உள்ள ஆசிரமத்தில் வேலையாக இருந்தேன். மகாமா, உனக்கு ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமா தெரியாதா? இங்க பிரீத்தி காணாம போயிட்டாங்க. எங்க போனாங்கன்னே தெரியல. நாங்களும் எவ்வளவோ தேடி பார்த்தோம். ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன ப்ராப்ளம்னா? அது ஒன்றும் இல்லை. பார்க்ல ராஜேஷ் நின்று பேசிட்டு இருந்திருக்கான். பிரீத்திமா ஏதோ சொல்ல வந்திருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து ராஜேஷ் கிட்ட நீ என் வாழ்க்கையை கெடுத்துட்ட அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் ராங்கா பேசினா. அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பிரீத்தி வந்துட்டாங்க. எங்க போனாங்கன்னு தெரியல. அதாம்மா. மகா, ஆசிரமத்துல என்ன ஒர்க்கு? ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ற அளவுக்கு? அதான் சொல்கிறேன்ல, உள்ள வேலையாக இருந்தேன், அதனால தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இல்லைண்ணா, இங்கே அவள் எதுவும் வரலை. ஆனால் ஒன்றுண்ணா, நம்மளை நம்புகிறவங்களுக்கு நம்ம நம்பிக்கை துரோகம் மட்டும் எப்போதும் பண்ணிடக்கூடாது. ஏய், என்னடி லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் சொல்லணும்னு தோணுச்சு. அண்ணா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவள் எங்கேயும் போயிருக்க மாட்டா. அவளை நம்ம தேடலாம், ஓகேவா? கவலைப்படாமல் இருங்க. ஏண்டி, இங்க பிரீத்தியை காணோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லாம கேஷுவலா பேசிட்டு இருக்க. மகா, அப்ப பிரீத்தி எங்க இருக்கா சொல்லு, அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஏய், எனக்கு என்னடி தெரியும்? எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு எதுவும் தெரியல. அவ எங்கேயாவது போயிருப்பா, டிப்ரெஷன்ல எங்கேயாவது போயிருப்பா, தேடி பார்க்கலாம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதுக்காக இப்படி எல்லாருமா சேர்ந்து வர்றது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். நான் உன்னை சந்தேகப்பட்டு கேட்கலடா. எல்லாமே ஒரு பொசசிவ், ஒரு அன்பு, பாசம், அதில் தான் கேட்குறேன். எனக்கும் தெரியும் டி நீ சந்தேகப்பட்டு கேட்கலன்னு. ஆனா இதுல எனக்கே புதுசா இருக்கு. அதெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன், புரியுதா? இன்னைக்குமே ஒரு ராஜேஷ் உனக்கு மட்டும்தான். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உனக்கு நான் துரோகம் பண்ணவே மாட்டேன். எல்லாமே பொய்யாக்கிட்டே துரோகம் பண்ண மாட்டேன்னு எவ்வளவு பெரிய காரியத்தை நீ பண்ணிருக்க. நான் தான் முட்டாள், நான் தான் முட்டாள். இந்த லட்சணத்துல உனக்கு ஒரு குழந்தை வேற. இந்த குழந்தைய நான் உன்கிட்ட எவ்வளவு அழகா நீ அப்பா ஆக போறேன்னு சொல்ல வந்தேன். ஆனா இப்படி என்ன தன்னந்தனியா விட்டுட்டு இல்ல. பாசம் தாய் பால் கொடுக்கவில்லையடா, என் மாறில் நீ தூங்க கிடைக்கவில்லையடா. செல்லமே, நீங்க வந்த சந்தோஷத்தை அம்மானால சந்தோஷமா கொண்டாடவே முடியல. நீங்க எப்ப என் வயித்துக்குள்ள வருவீங்கன்னு அம்மா ரொம்பவே காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா உன் அப்பா இப்படி பண்ணிட்டானே. நீ எப்படி நான் உங்களை இந்த உலகத்துக்கு நான் கொண்டு வர போறேன்னு எனக்கு தெரியல. ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டேன், ஒரு சந்தோஷத்தை எடுத்துக்கிட்டு இருந்த கடவுள். நான் இனி என்ன பண்ணுவேன்? என் வாழ்க்கையே போச்சே. பிறவே ஏழும் எடுத்தால் கூட பிரேயம் இனிமேல் வாழ. டேய், அப்ப என் பிரீத்தி? நான் தான் சொன்னேன்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத. அந்த பொண்ணு எங்கேயும் போயிடாது. என்ன, எங்க போனாலும் உன்னை சுத்தி மட்டும்தான் வரும், புரியுதா? 2 பேரும் லவ் பண்ணிருக்கீங்கடா, அப்புறம் என்ன? இல்லடா, என் பிரீத்தி என்னை விட்டு போயிட்டா. இனி என் கூட யாரா சண்டை போடுவேன்? போயிட்டாலே. ராஜேஷன் அழுகிறத பார்த்தா தப்பு இவங்க பண்ணலைன்னு தான் நினைக்கிறேன். தப்பு பண்ண பர்சன் வேற யாரோ, எங்கேயோ வந்து எப்படியோ வந்து ராஜேஷன் மேலே பழி விழுந்திருக்கு. பிரீத்தி தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கா. இப்போ அவள் கன்சீவாக இருக்க இந்த டைமில் கண்டிப்பாக ராஜேஷனை பக்கத்தில் இருந்தே ஆகணும். என்ன பண்ணுறது? அவளும் வேற நான் இருக்கிறது யார்ட்டையும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டா. முதல்ல இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். டேய் பிரவீன், ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கா? நந்தினி அங்கே தானே இருக்காங்க. நந்தினிக்கு ஒரு கால் பண்ணு. ஆமாம், ஹாஸ்பிட்டலில் தான் அவ இருக்கா.
ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு போகணும்? சரி இரு, நான் வேணா கால் பண்ணி பார்க்க. கால் பண்ணி ஸ்பீக்கர் போடு. ஐயோ ஏன் டாக்டர் கேக்குறீங்க? சரியான காமெடியா போச்சு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவங்களை எப்படி சமாளிக்காதுன்னு கூட எனக்கு கண்டுபிடிக்க முடியும். சில பேஷண்ட்ஸ்லாம் அப்படிதான். நம்மளுக்கே சிரிப்பு காட்டுற மாதிரி தான் ஒரு வேலையை செய்வாங்க. யாரு டியூட்டி டைம்ல கால் பண்றது? என் ஹஸ்பண்ட் தான் டாக்டர். ஹலோ சொல்லு பிரவீன். உன்ட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் டியூட்டி டைம்ல கால் பண்ணாதானே. என்ன இப்போ நான் ஃபோன் ஆன் பண்ணி வச்சிருந்தேன், அதனால பார்க்க முடிஞ்சது. இல்லனா என்ன சொல்லு. கோவப்படாதீங்க, மெதுவா பேசுங்க. ஏய் ஸ்பீக்கர் போட்டிருக்கண்டி, சுத்தி கார்த்தி எல்லாம் இருக்கானுங்க. டே லூசு, முதல்ல சொல்ல மாட்டியா? சாரி டாக்டர், ஒரு நிமிஷம் இருடா. நீங்க பாருங்க, அப்புறமா பேசலாம் ஓகேவா? ஒரு இம்பார்ட்டன்டாக இருக்கா, பேசிட்டு வந்துடுறேன். ஓகே ஷேர் பேசுங்க. சொல்லு. நந்தினி, நான் கார்த்தி பேசுறேம்மா. பிரீத்தி ஹாஸ்பிட்டல் வந்தாங்களா? ஆமாண்ணா வந்தா. என்னமா சொல்ற? அப்ப அங்கதான் இருக்காளா? இதோ இப்பவே வரும். ஐயோ ராஜேஷ் இருங்க இருங்க இருங்க. அவ வந்தா சொன்னேன், இப்போ அவ இருக்கான்னு சொல்லல. அவ ஏர்லி மார்னிங் ஹாஸ்பிட்டல் வந்தா. வந்துட்டு டாக்டர் பார்க்க வந்தா. நான் அப்பதான் உள்ள வந்து என்ட்ரானே. என்னடி காலங்காத்தாலே ஹாஸ்பிட்டல் வந்திருக்க அப்படின்னு கேட்டதுக்கு ஸ்டொமக் பெயின் டாக்டர் பார்க்க வந்தேன்னு சொல்லி சொன்னான். நீங்க கூட வரல? நீங்க வந்து விட்டுட்டு வரலையா? அவகிட்ட கேட்டதுக்கு நான் அது கூட அவகிட்ட ப்ராப்பரா எதுவும் கேட்டுக்கல. என்னாச்சு, என்ன ப்ராப்ளம்? காலையிலே வந்தாளா? இல்லம்மா, இன்னைக்கு ஒரு நாள் டிராப் பண்ண வரல. அவளே காலேஜ் பஸ் வருதுன்னு சொல்லிட்டு வந்துட்டா. ஐயோ, ஹாஸ்பிட்டல் எதுக்கு வந்தா? இப்போ ஹாஸ்பிட்டல் இல்லையாம்மா? ஆமாண்ணா, ஏர்லி மார்னிங்கே பார்த்தேன். என்னடி இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்கேன்னு கேட்டால் அவ்வளோதான். அதான் நீங்கள் கொண்டு வந்து ட்ராப் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன். ஸ்டொமக் பெயின் டாக்டர் பார்க்க வந்தேன்னு சொல்லி சொன்னான். டாக்டர் கூட என்ன எதுவுமே கேட்கல, எந்த டாக்டர் பார்த்தான்னு எனக்கு தெரியாது. என்ன ப்ராப்ளம், ஏதாவது பிரச்சனையா? ஏன் ஒரு மாதிரி பதட்டமாக பேசுகிறீங்க? எல்லாரும் இருக்கீங்கன்னு தெரியுது. என்னாச்சு? ஒன்றும் இல்லை நந்தினி, ஒரு சின்ன ப்ராப்ளம். அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சரி நீ உன்னோட ஒர்க்கை பாரு. ஈவினிங் போல், அதாவது நைட்டு போல் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வாங்க. என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேவா? சரி ஓகே வைக்கிறோம், பாய். அண்ணா கட் பண்ணிடுங்க. அவள் டியூட்டியை தேவையில்லாமல் நமக்கு எடுக்கிற மாதிரி ஆயிடும். என்ன வச்சுட்டாங்க? என்ன பிரச்சனை? காலையில் நம்ம பார்க்கும்போது சிரிச்சுட்டு தானே வந்தா. என்ன இருக்கும் ஒன்றுமே புரியலையே. நீ இது யோசிச்சு எனக்கு பைத்தியம் முடிச்சிடும் போல. ஐயோ வேமா டியூட்டி முடிச்சுட்டு முதல்ல வீட்டுக்கு போய் பார்க்கணும். என்ன இது? காலையிலே ஹாஸ்பிட்டல் போனாலா? அண்ணா அவளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? இல்லம்மா, நல்லாதான் இருந்தா. எனக்கே ஒன்றும் புரியல. நான் கொண்டு வந்து அவளை காலையில் காலேஜில் விடலை. ஐயோ என்ன நடந்துச்சுன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியலம்மா. ரொம்ப பயமாக இருக்கு. எங்கே போனான்னு தெரியல. அவள் ஒரு லூசு மாதிரி ஏதாவது முடிவு எடுத்துருவாளான்னு பயமாக இருக்கு. உன்னை அது டவுட்டு தான் இருந்துச்சு பிரீத்தி. இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டேன், நீ கன்சீவாக தான் இருக்க. கன்சீவாக இருக்க கண்டு தான் டாக்டரை போய் பார்த்துருக்க. இனி இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல. அண்ணா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டா. என்ன நம்ம பார்த்துக்கலாம். உன்னை நம்பி வந்த பாவத்துக்கு நல்ல பதிலடி கொடுத்துட்டேன். உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கலடா. உன்னை எந்த அளவுக்கு நான் லவ் பண்ணணும் அந்த அளவுக்கு இப்போ வெறுக்கிறேன். நான் தப்பு பண்ணல பிரீத்தி. உலகம் அறியா குழந்தை எனவே உன்னை நான் நினைத்தேன். உன்னை உலகம் வணங்கும் பொழுதின் மடமை உணர்ந்தேன். மாற்றிட என்னை மாற்றிட இந்த பூமியை நினைக்க காதலே நீ மாறின இதை எங்கு நான் உரைக்க. என்னை ஏற்றிடு, உன்னை ஊற்றிடு, உயிரேற்றிடு, உயிரே. மேம், ஒரு விஷயம் ஓப்பனாக சொல்லணும்னா, நான் எந்த பொண்ணுங்ககிட்டையும் இந்த அளவுக்கு க்ளோஸ் எல்லாம் பழகினது கிடையாது. பார்ப்பாங்க, பேசுவாங்க, பழகுவாங்க. பட் வந்து இவ்வளோ க்ளோஸ் என் கூட யாரும் ஆனதில்லை. ஆனால் நீங்கள் ஆயிட்டீங்க. அதுக்குள்ளே என்ன உள்ள இருக்கோன்னு எனக்கு தெரியல. ஆனால் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமும் எப்போ பார்த்தாலும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. அதனால தான் டிப்ரெஷனில் இவ்வளோ நாள் இருப்பீங்கன்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். மற்றபடி தப்பாக இருந்தால் சாரி. ஜீவா கூப்பிடலாம்ல? தாராளமாக கூப்பிடுங்க ஸ்னேகா, உங்களுக்கு இல்லாத உரிமையா கூப்பிடலாம். நான் எப்பெல்லாம் மனசு நொந்து போகிறேனோ அப்போல்லாம் நீங்கள் தான் எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கீங்கன்னு என் மனசுக்குள்ளே தோணுது. அதனால தான் நீங்கள் கூப்பிட்டதும் எதுவுமே பேசாமல் அவங்க கூட வந்துட்டேன். எனக்குள்ள நிறைய டிப்ரெஷன் இருக்குது. ஆனால் டிப்ரெஷனுக்கு எப்போதுமே அழுதுட்டு இருந்தா அதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்காதுங்கிறதா வழி. அதுதான் கேட்குறேன், என்ன டிப்ரெஷன்? உங்களுக்கும் பிரின்சிபலுக்கும் என்ன சம்மந்தம்? அவரை பார்க்கும் போதெல்லாம் அழுகுறீங்க, அவர் ஏதாவது பேசினா இரிட்டேட் ஆகுறீங்க.
அவரும் சம்டைம் ஃபீல் பண்ணுறப்ப பார்த்துருக்கேன். பட் உங்கள் மேலே அதிகமாகவே பொசிசிவ் ஆகுறாரு. இதெல்லாம் லவ் பண்ண ஒரு பர்சனால் மட்டும்தான் முடியும். அதுக்கு தான் கேட்குறேன். அது சக்கரை நிலவே பெண்ணிலவே காணும் போதே கரைந்தாயே நிம்மதி இல்லை ஏன் இல்லை நீ இல்லையே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க ராஜேஷ் பிரீத்தி அவங்களோட ஸ்டோரி வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க, இப்படி கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. போன எபிசோடில் தெரிஞ்சிருக்கும் ராஜேஷ் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படிங்கிறது வந்து. ஆக்சுவலாக வந்து கதையே வந்து தப்பான முறையில் நான் கொண்டு போகலை. ட்விஸ்ட் இருக்குது, ட்விஸ்ட்டுக்காக தான் கதையை எழுதிட்டு போகிறேன். இன்றைக்கி எபிசோட் வந்து கொஞ்சம் எமோஷனலாக தான் இருக்கும். எல்லோரும் வந்து யார் கமெண்ட்டில் திட்டாதீங்க. சஞ்சு கவின் ஸ்டோரியவே தாங்கினவங்களால டாமஞ்சேரி கபில் ஸ்டோரியை வந்து உங்களால் தாங்க முடியாதா? ஸோ கண்டிப்பாக தாங்குவீங்கன்னு தெரியும். அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து எங்களை யாருமே காட்டலை. ஏன்னா வந்து இன்னைக்கு அவங்க ஸ்டோரியிலே டைம் ஆகிடுச்சு. அதனால தான் நாளைக்கு வந்து எல்லாத்தையும் காட்ட ட்ரை பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தவங்க ஸ்டோரி எடுத்தால் அவங்க ஸ்டோரி வந்து முழுசாக முடிக்கணும் அப்படின்ற அந்த கான்செப்டில் தான் இப்போ போயிட்டுருக்கேன் நான். இப்போ வந்து ஸ்டோரி ஓரளவுக்கு எல்லாமே என்னென்னு புரிஞ்சிருக்கும். இனி வந்து ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக வரும். பொறுத்திருந்து பார்த்தீங்கன்னா போய் டெய்லியுமே நான் வீடியோ போடுறேன். டைம் வந்து 6:45 இல்லைனா வந்து 8:15 இந்த 2 டைமில் ஏதாவது ஒரு டைமில் நான் போட்டுருவேன். மற்றபடி வந்து இனி லேட் டைமில் நான் வீடியோ போடல. அப்படி வந்து 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இனி மார்னிங் வீடியோ வரும். மார்னிங் இல்லைனா ஆஃப்டர்நூன் வந்து வீடியோ வந்துடும். இனி வந்து நைட்டு 10 மணிக்கு மேலே நம்ம வீடியோ வராது. இது வந்து நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ராஜேஷ் பிரீத்தி ஸ்டோரி வந்து நிறைய ட்விஸ்ட் இருக்குது. ட்விஸ்ட்டோட தான் மூவ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக போக உங்களுக்கு ஸ்டோரி பிடிக்கும். எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.